ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அவில் பாயசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போது அவில் பாயசம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். நான் அவில் 1 கப் எடுத்திருக்கேன், வெல்லம் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/2 லிட்டர் பால், முந்திரி, திராட்சை, ஒரு 5-6 ஏலக்காய், தேவையான அளவு நெய். இப்போது நான் ஒரு பாத்திரத்தில் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது திராட்சை முந்திரியெல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு சைடு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போது இதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அவில் ஆட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அவில் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் வறுக்கணும். இப்போது நம்மளோட அவில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ இப்படி உடைச்சா உடையணும். அந்த மாதிரி இதையும் எடுத்து நம்ம ஒரு சைடில் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். அதே பேனில் 1/2 லிட்டர் பால் நான் காய்ச்சலுக்கு வேண்டி ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா காயிட்டுங்க. இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் கொஞ்சம் வெல்லம் கரையிறதுக்கு வேண்டி வச்சுருக்கேன். இது கம்பி பதம் வரணுன்ட்டு இல்லை, வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதுங்க. இது கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போது வெல்லம் நம்ம காய்ச்சி வச்சதை இன்னொரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா இப்படி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்மளோட பால் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்மளோட அவில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரௌன் அவில் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒயிட் கூட எடுத்துக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வேக விடலாங்க. இப்போது நம்மளோட அவில் நல்லா வெந்துருச்சு. அது கூட நம்மளோட அந்த வெல்லமெல்லாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணுங்க. இது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஏலக்காவும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட டேஸ்டியான அவில் பாயசம் ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.